நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணுமா? அப்போ சிங்கத்திட்டிருந்து சில விஷயங்களை கற்றுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். காட்டுக்கு ராஜா சிங்கம். ஏன் அதுக்கு அந்த பேர்? யானையை விட பெருசா? இல்லை சிறுத்தையை விட வேகமா? இல்லை புலியை விட தந்திரமானதா? அதுவும் இல்லை. ஆனால் அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு குணம் தான் அதை ராஜாவாக்குது. அதுதான் மனதைரியம். ஒரு சிங்கம் எப்போவுமே தனியாக வேட்டையாடாது. கூட்டமாக சேர்ந்து ஒரு திட்டத்தோட குறிக்கோளோட செயல்படும். அது மாதிரி தான் நாம்பளும். தனியாக போராடுறதை விட நம்மளை சுற்றி இருக்கிற நல்ல நண்பர்களோட குடும்பத்தோட சேர்ந்து நிற்கும்போது தான் எந்த பெரிய பிரச்சனையும் ஈஸியாக சமாளிக்கலாம். சிங்கம் பசிச்சா மட்டும்தான் வேட்டையாடும். தேவையில்லாமல் மற்ற மிருகங்களை தொந்தரவு பண்ணாது. அது மாதிரி தான் நம்ம இலக்கு என்னவோ அதில் மட்டும்தான் நம்ம கவனம் இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டு நம்ம சக்தியை வீணடிக்கக்கூடாது. ஒரு அடி எடுத்து வச்சா அதில் பின்வாங்கவே கூடாதுங்கிறது சிங்கத்தோடைய பாலிசி. தோற்றுருமோன்னு பயந்து ஒருபோதும் அது ஓடி ஒளியாது. அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுத்துட்டா எவ்வளவு தடைகள் வந்தாலும் துணிந்து நின்று போராடணும். நம்ம மனசில் ஒரு சிங்கம் இருக்குது. அதை தட்டி எழுப்புங்க. உங்கள் இலக்கை நோக்கி தைரியமாக அடி எடுத்து வைங்க. வெற்றி நிச்சயம். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தானே ராஜா.